ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றேனும் பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற. சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற. நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண்பணிப்ப. நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண்பணிப்ப. பாரொரு கால் வந்து அணையாள் விண்ணோரே. பாரொரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள். பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும். பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும். ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால். ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால். வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி. வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி. ஏருருவ பூம்புணல் ஆய்ந்தாடலோர் எம்பாவாய். ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 15வது பாசுரம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் தொடங்குகிறார். அதாவது, நீ அவ்வப்பொழுது என்ன சொல்லி கொண்டிருப்பாய்? நம் சிவபெருமானையே எம்பெருமான் என்று சொல்லி சொல்லி நம் சிவபெருமானின் பெருமையை வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பாய். சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற என்று கூறுகிறார். நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. இப்படி அந்த சிவனின் பெருமைகளே அவனே நம் எம்பெருமான் நம்பெருமான் என்று சொல்லி அவன் பெருமைகளையே பேசிக்கொண்டு தாரை தாரையாக உன் கண்களில் இருந்து இந்த கண்ணீரானது வரும். உன் உள்ளமெல்லாம் மகிழ சதா அவன் நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பாள். பாரொருகால் வந்தனையால் விண்ணோரைதான் பணியாள். உனக்கு அவனே அரசன். மற்றவர்களின் பாதகமனங்களை நீ பணிய மாட்டாய். எப்பொழுதும் ஓயாமல் சிவனை பற்றியே நினைத்து கொண்டு வேறு தேவர்களின் பாதங்களை இவள் பணிவதில்லை. அவனையே பேரரசனாக நினைத்து கொண்டு அவன் மேல் மிகுந்த அன்பும், அதுவும் எப்பேற்பட்ட அன்பு, பித்து பிடித்ததற் போல் பேரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் என்று கூறுகிறார். சிவபெருமானின் மேல் பித்து பிடித்தது போல் உன் அன்பை காட்டிக் கொள்வாய். அவனும் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிந்து கொண்டே இருப்பான். பேர்பட்ட வல்லவனாகிய சிவபெருமானின் திருப்பாதத்தை அவன் பாதகமலங்களை வாயார பாடுகிறோம். அப்படிப்பட்ட பெண்கள் தான் நாம் நேர்த்தியான இந்த பூம்புணலில் பாய்ந்து நீராடலாம். இந்த மலர்கள் நிறைந்த பூக்கள் நிறைந்த இந்த குளத்தில் மகிழ்ந்து நீராடலாம். அவன் திருநாமத்தை பாடலாம். வாருங்கள் என்று அழைக்கும் விதமாக இந்த பாடலை வாருருவ பூண்முலையில் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். இந்த மலர்கள் நிறைந்த இந்த நீரில் நீராடலாம் என்று அனைவரையும் அழைப்பதாக இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.